எபோலா என்பது ஒரு உயிர்கொல்லி நோய். லைபீரியா நாட்டில் இக்கொடிய நோய் பரவிக்கொண்டிருந்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த தாமஸ் எரிக் என்பவர் இந்நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்பெண் இறந்து விட்டார். தாமஸ் பின்னர் அமெரிக்காவில் தன் குடும்பத்துடன் போய் சேர்ந்து கொண்டார். எபோலா நோயாளிகளுடன் ஏதாவது தொடர்பு உண்டா என்று கேட்டதற்கு அவர் உண்மையை சொல்ல மறுத்துவிட்டார். 2014 ஆண்டு செப்டம்பர் 24 அவர் சுகவீனமாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கும் அவர் உண்மையை மறுத்துவிட்டார். ஆனால் எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. எபோலா நோய் தாக்கி இருந்தது 30/9/2014 அன்று கண்டுபிடிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்த போதும் எந்த பலனுமின்றி 8/10/2014 மரித்து போனார். அமெரிக்காவில் எபோலா நோயால் மரணமடைந்த முதல் நபர் என்று பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. இவர் முதலிலேயே உண்மையை கூறியிருந்தால் ஒருவேளை உயிரை காப்பாற்றியிருக்கக்கூடும் என்று கருதினர். பொய் பேசுவதை விட்டுவிட்டால் சமாதானம் தன்னால் கிடைக்குமே. எபேசியர் 4:25 பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன் என்று வேதம் எச்சரிக்கிறது. தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன். டைட்டஸ் 1:3 God who never tells lie. ஒன் சாங். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, என்னை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொய் பேசாமல் உண்மையே பேசி ஜீவிக்க உம்மிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோசுவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.